அனைவருக்கும் வணக்கம். மும்பையில இருந்து ஒரு பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கேஸ் ஒன்று இவரோட கைகளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக லியோல எப்படி மன்சூர் அலிகானுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருந்ததோ அதே மாதிரி இங்க கேட்கிற எல்லாத்துக்குமே ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கு. இதனால இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி குழப்பத்துக்குள்ள இவர் போக ஆரம்பிக்க முடிவில் இங்க என்ன நடந்தது, அது இந்த கேஸ் இவர் சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ மராத்தியில இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய போல் போல் ராணி அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறது. இப்ப இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு 2 சீனை மாத்தி காமிக்கிறாங்க. முதல் சீன் என்ன அப்படின்னா அப்பாஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டர், அவர் மும்பையில இருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான கேஸ்ன்னு சொன்னா இல்லையா, அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது வாழ்க்கையில எல்லா பத்திரிகையாளருக்கும் ஒரு நெருக்கமான கேஸ் வரும். அதே மாதிரிதான் இந்த கேஸும் எனக்கு நெருக்கமானது. ஏன்னா இதுல இருக்க ஒளிஞ்சிருக்க மர்மங்கள் அப்படி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க யாரோ ஒரு முகம் தெரியாத பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்கள பயங்கரமா அடிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் சரி உன் வாயில இருந்து ஒரே ஒரு உண்மை கூட வரலையே, ஒழுங்கா சொல்லி தொழிலடி அப்படின்ற மாதிரி மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க இப்பயும் பேசுறதா தெரியல. எரிஞ்சு போன நெருப்புல இருந்து வர அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த கதையிலயும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்க அடி வாங்கிக்கிட்டே இருக்க. பேரலா இந்த பத்திரிகையாளரும் அந்த ஊருக்குள்ள போயிட்டாரு. ஒரு தங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போய் ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆயிட்டு அவர் வந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றக்காக சுத்து வட்டாரங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு தாபா இருக்கு. அங்க போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒரு 2 பேர் உள்ள வராங்க. என்ன சார் பார்க்கவே ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, என்ன காரியமா நீங்க வந்தீங்க, அம்மா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா அப்படின்ற மாதிரி இவரோட காசுல வாங்கி சாப்பிடணுன்றதுக்காக இவனுங்க அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இவர் இது எதுவும் பெருசா எடுத்துக்கல, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா எனக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு, அது நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இங்க ஊர்ல மாயா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த பொண்ணோட கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது 2 பேரும் சார் எனக்கு வேணாம் சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. குழம்பி போறாங்க. நம்ம அப்படி என்ன கேட்டோம், எதுக்காக அவனுங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது அந்த தாபால வேலை செய்யற ஒரு நபர் இருக்கா இல்லையா வராரு. சார் உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆள் இருக்காரு, அடிக்கடி இங்க வருவாப்ல, இன்னைக்கு நைட்டு கூட சரக்கோடு தான் வருவாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லும் போது இவர் அங்கேயே காத்துக்கிட்டே இருக்க. நைட்டு நேரத்துல சரக்கோட அந்த வயசான நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போதுதான் அவருக்கு இந்த கடையிலேயே நிறைய கடன் இருக்கு அப்படின்றது தெரியுது. சோ அப்பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு கதையை சொல்லி ஆகணுமே சொல்ல. வயசானவர் தான் இல்லையா, என்னோட வாழ்க்கையில நான் நிறைய கதைகளை கடந்து வந்திருக்கேன், நீங்க என்ன கதையை பத்தி கேட்கறீங்கன்னு சொல்லும் போது இவர் மாயாவோட கதைன்னு சொன்னதும் வயசானவர் ஒரு 2 நொடி தயங்குறாரு. அதுக்கப்புறமா இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. மாயா அப்படின்ற ஒரு அழகான பெண் அவங்க கணவரோட வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ காமிக்கப்படுற இந்த சீன்லயும் பாத்தீங்கன்னா கணவர் இவங்களை கொஞ்சம் கூட தள்ளி போக விடல. அவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும்போது மூச்சை பிடிக்கிறாரு. ஆனா அவங்களை கிட்ட நெருக்கமான முறையில அழுத்தி பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அவர் பார்த்து ரசிக்கும் போது இவங்களும் இதை சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது கணவர் அடுத்த நாள் வெளியில போயிட்டாரு. இவங்க வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடக்குறாங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வெளி உலகத்தோட தொடர்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. இவங்களுக்கு வெளி உலகம் எப்படி தெரியும் அப்படின்னா இவங்க வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கு, அது வழியா மட்டுமே தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணா அன்னைக்கு நைட்டும் கணவர் வீட்டுக்கு வந்து பெரிய ஒரு குச்சி ஒண்ணு எடுக்கிறாரு. அந்த குச்சால இவங்களை போட்டு பயங்கரம் அடிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க இந்த இடத்துலயும் கண் கலங்கவே கிடையாது. இது எல்லாத்தையுமே இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட வழக்கமான வேலையான அந்த ஜன்னல் பக்கத்துல போறது இருக்கு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மூலமா தான் இந்த பொண்ணு டெய்லி இங்க பூ விற்கணும் அப்படின்ற மாதிரி வரும். இவங்க கிட்ட பேசும் அப்படின்ற மாதிரியும் இது பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதாவது இவங்க பேசுற இந்த நாள் இருக்கு இல்லையா, கரெக்டா மாயா இந்த வீட்டுக்குள்ள வந்து 5வது வருஷமா இருக்கும். இதே எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு நாளாவது உங்களோட கணவர் பொருந்தள்ளிட்டு நீங்க வெளியில வரலாம் இல்லையான்னு சொல்லும் போது இவங்க பதில் பேசல. தன்னோட கணவர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஓடி போக கணவர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. பயங்கர போதையில இருக்கும்போது அவங்களோட இடுப்பை பிடிச்சி அப்படியே பயங்கரமா கிள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த இடம் அப்படியே காயமாயிடுது. அந்த காயத்து மேலே ஒரு சரக்கு எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வலிக்கலையான்னு கேட்கும் போது இவங்க இது நேரம் வரைக்கும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுக்கும் வலிக்காத மாதிரி நின்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அழுகணும் அப்படின்ற எண்ணமே போயிடுச்சு. ஏன் இவங்க அழுதாங்க அப்படின்னா கண்ணீர் கூட வர கிடையாது. அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி போய் தான் இது எல்லாத்தையுமே இவங்க சிரிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். ஆனா இவங்களோட காலை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கால் முழுக்க சங்கிலியால கட்டப்பட்டு இருக்கு. ஸோ இவங்க வீட்டை விட்டு வெளியே போக
போகாததுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு கிளியரா புரியும். அது கூடவே அந்த பூ விற்கிற பொண்ணு இருக்காங்க இல்லையா, மறுபடியும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவர் போதையில வருவார்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா அவர் தேவையில்லாத விஷயங்களை பண்ணிடுவாருன்னு அனுப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது இவங்க இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி தெரியல. உனக்கு என்னதான்டா ஆச்சு, எதனால உன்னோட மனைவியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் கோவப்படுறாரு. என்னோட வீட்டுக்குள்ள ஒரு கிளி நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த கிளியை விட வெளியில ஒரு கிளி நல்ல அழகா இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும் இல்லையா, இந்த கிளி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு போக ஆரம்பிக்கும் போது இங்க இவங்களோட மனைவி தான் அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு தானே பொண்ணும், வாங்க நான் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போக கட் பண்ணா இவங்க புடவைகள் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்கள கட்டப்பட்ட அந்த செயின் இருக்கு இல்லையா, அதை இவங்களோட கணவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு. நீ இப்போ இங்க வந்தாகணும், உன்னோட நிமிடங்கள் எல்லாமே கடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அவங்க இது நாட்கள் வரைக்கும் இவர் கூடவே தான் பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த கொல்லன் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. இந்த வாட்டியும் இதே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஊருக்குள்ள யாருமே அந்த வேலையை செய்யறது இல்லை. இதனால பக்கத்து ஊருக்கு தான் இப்போ ஆளை கூட்டு வரணும், நீ பேசுற வரைக்கும் போதும் உடனடியா என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி சங்கிலியால இழுக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து சாவி விழுது. அதை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் இவங்களை சங்கிலியால கட்டப்பட்டிருக்காங்க இல்லையா, அதோட சாவி அப்படின்றது தெரியுது. வேகமா இவங்களோட கணவர் இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கதவை திறந்துகிட்டு இவங்க தேடிக்கிட்டே இருந்த கொல்லன் வர ஆரம்பிக்கிறா. அவங்களோட வீட்டுக்குள்ள ஏதோ வேலை இருக்குன்னாங்க, அதை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும், அதாவது வீட்டுல இருக்க அந்த மாயாவும் சரி வெளியில இருந்து வந்த கொல்லனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கதவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா தன்னோட ரூமுக்குள்ள போறாரு. அங்க இருந்து கண்ணை கொண்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் கூட்டாடா, உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, உங்களை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பயங்கரமான தள்ளுமுள்ளு ஏற்படுது. அது அப்படியே வீட்டுக்கு வெளியில காமிக்கிறாங்க. ஒரு கன் ஃபயர் ஆகுற மாதிரி சத்தம் கேட்க கட் பண்ணி இங்க சொல்லிக்கிட்டே இருந்தா இல்லையா அவர்கிட்ட போகுது. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இருக்க அப்பாஸுக்கு குழப்பமா இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள வந்த நபர் யார், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கேட்க வயசானவர்கிட்ட பதில் இல்ல. போதையில அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது வயசானவரோட வீட்டுல இருந்து உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சியா, ஒழுங்கு மரியாதையா வாயா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது வயசான நபரை விசாரிச்சாரு. எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் இன்னும் அந்த கதைக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இவருக்கு உதவியாளரா இந்த ஊர்லயே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும்தான் இந்த கார்லாம் இருக்கு. சோ அவரோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க கொல்லன்னு யாராவது இருக்காங்களா, அம்மா அந்த வயசானவர் எத்தனை நாட்களா இங்க இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த கதைகளுக்கு நடுவுல பூ விக்கிற பொண்ணு அப்படின்னு ஒரு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க கோயிலுக்கு வெளியில ஒரு கடையில இருக்கிறத பாக்குறாரு. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு மாயாவை பத்தி ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது யோசிக்கிறாங்க. சரி நீ எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா இந்த கதையை நான் சொல்றேன்னு கூட்டு போய் உட்கார வச்சு உனக்கு இது வரைக்கும் மாயாவை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சது சிலதுதான். அவங்களோட கணவர் அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாரு, அவங்கள கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாரு, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இவங்க இதை கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீ சொன்ன எல்லா விஷயங்களும் எனக்கு சிரிப்பை தான் கொடுக்குது, அவ ரொம்ப பாவம்னு சொன்னப்ப அது என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி இவங்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல் கதையில சொன்ன மாதிரி மாயா அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. அவங்க ஒரு மாடர்ன் கேர்ளா இருக்கவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர், இவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக ஒரு கேக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க மனைவி இவர்கிட்ட ஒழுங்கா பேசல அப்படின்னாலும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பேபி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பும் போது இவங்க போனதுல இருந்து அதாவது கணவர் போனதுல இருந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட கிளாக்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதோ இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அண்ட் வேகமா வெளியில போகும்போது இவங்களுக்காக ஒருத்தர் வண்டியில வந்துகிட்டு இருக்கான்னு தெரிய ஆரம்பிக்குது. உள்ள வந்ததோ அதாவது முதல் கதையில கொல்லன் அப்படின்னு மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் இந்த கதையில இப்படி வர ஆரம்பிக்கிறாரு. வந்ததும் அவரோட பாக்கெட்டை ஃபுல்லா இவங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு போதைப் பொருள் அதாவது வீட் பாத்தீங்கன்னா கிடைக்குது. அந்த 2 பேரும் சேர்ந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் இது மூலமா தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரியோ கணவர் டெய்லி வேலைக்கு போகும்போதெல்லாம் இவங்க இவரை கூப்பிட்டு இந்த விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதோ அப்படியே ரொம்ப நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்களோட கணவருக்கு இவங்க மேல சின்னதா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட உடமைகள் செக் பண்ணும்போது அதுல இருக்க கஞ்சாவை எல்லாத்தையும் பார்க்க பயங்கரமான ஷாக். இதை பத்தி இவரோட மனைவி கிட்ட பேசலான்னு போகும்போது அவங்க லிட்டரலி இங்க ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்க. அவர் தன்னோட பொருளை எடுத்து வச்சுக்கிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த பொருளை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி
எக்கச்சக்கமான முறையில கத்திக்கிட்டே இருக்கும்போது இவர் சாந்தப்படுத்த பாக்குறாரு. நம்ம டாக்டர் கிட்ட போகல, உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு மாதிரி அவங்கள உட்கார வைக்க ட்ரை பண்ண ஒண்ணுமே முடியல. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. கிச்சன்ல இருந்து கத்தியெல்லாம் கொண்டு வந்து மிரட்டும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பயம் வேற. அவங்க கையில இருக்கிறத மறுபடியும் புடிங்கிட்டு கதவு எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கதவை தட்டுறாங்க. முதல்ல பொறுமையா கேட்கறாங்க, கொடுக்கல. போக போக ட்ரிகர் ஆக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்ப இதை கொடுக்கலன்னு இந்த கதவையே நான் எரிச்சிருவேன் அப்படின்னு மாதிரி அங்க கெரோசின்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஊத்தி பத்த வைக்கணும்ன்ற லெவலுக்கு போகும்போது இவருக்கு இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அவங்களோட கைகளை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போக இவங்க கணவர் ஓடி போயிட்டாரே, அதை பயம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை. அதை முழுசா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு குவாரிக்கு கிளம்பி போகும்போது இவங்களுக்கு இந்த சப்ளை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவர் அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது, அப்படி போனோம் அப்படின்னா அது உன்னோடதான் இருக்கும் அப்படின்னு மாதிரி மறுபடியும் இவங்களோட கணவர் வேண்டாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா தான் இருக்காரு. நீ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் கரெக்டே கிடையாது. நீ எவ்வளவு வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை இந்த குவாரி பக்கமா நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கணவர் இல்லாத வீட்டுல இவங்க 2 பேரும் மட்டும் அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கணவர் உள்ள கத்தியோட வராரு. தன்னோட மனைவியோட இன்னொரு நபர் இருக்கிறத பார்த்ததும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரி கத்தியால குத்து போகும்போது இங்க பயங்கரமான போதையில இருக்கு. இவங்களோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, உன் புருஷன் எனக்கு குத்த வரான், அந்த கத்திய புடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கத்திய புடுங்குறாங்க. கத்திய புடுங்கி ஓரமா வைக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு கொடுத்த வேலை. ஆனா இவங்க பயங்கர போதையில இருக்காங்க இல்லையா, கத்திய பாக்குறாங்க. தன்னோட கணவரை ஒரே கீழ் அவரு ரத்தத்தால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துகிட்டே இருக்கு. அப்போ இவங்க கூட்டு வந்து அந்த நபர் இருக்கா இல்லையா, கண்ணை வர வச்சிருக்காரு. அந்த கண்ணை இவங்க பட்டுன்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க 2 பேரை பார்த்து நின்னுகிட்டே இருக்கும்போது கண்ணோட ஒண்ணு இருக்கும், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கண்ணை கொடுத்துடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து புடுங்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கண் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க இவங்களோட கணவரோட கால்கள்ல குண்டு பாஞ்சிருது. இதை பார்த்ததும் அந்த நபர் இருக்கா இல்லையா, அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஆனா இவங்க ஓட கிடையாது. நீ என்ன எவ்வளோ தடவை பேபின்னு சொல்லி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்காதரா. என்னோட பேர் என்ன தெரியுமா, என்னோட பேர் மாயாடா, நீ அதை தாண்டா கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க அவரை சேர்ல கட்டி போட்டு ஒரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அங்க இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓடி போன இவங்களோட பார்ட்னர் இருக்கா இல்லையா உள்ள வரா. நீ எல்லாம் ஆம்பளையாடா, ஒரே ஒரு புல்லட் பட்டதும் ஓடி போயிட்ட, இந்த கண்ணெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இவனை என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்களே ஒரு ஐடியா, இவனை வெளியில விட்டோம் அப்படின்னா பிரச்சனை, அவனை பண்ணலாம், துண்டு துண்டா வெட்டி சிக்கன் ரைஸ் போட்டுடலாமா, இல்ல சிக்கன் சாப்ஸ் மட்டன் சாப்ஸ் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சாப்ஸ் போட்டுடலாமா அப்படின்னு மாதிரி இந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை பத்தி யோசிக்கிட்டே இருக்கும்போது இவரோ அதாவது கணவரும் என்னை விட்டுடுங்க நான் இங்க இருந்து போயிடுறேன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல அதாவது இவங்களோட பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் என்ன கண்ணு மூலமா பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இன்வால்வ் பண்ணாது அப்படின்னு மாதிரி அங்கிருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் லிட்டரலி அடிச்சுக்கிட்டு பிறண்டுகிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களே அறியாம பட்டுன்னு கண்ணு ஃபயர் ஆனதோ உள்ள என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காமிக்காம இந்த விஷயங்கள் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த விஷயத்தை முடிக்கும் போது இவருக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க 2 விஷயம் தான். முதல் விஷயம் அங்க உண்மையில என்ன நடந்தது அப்படின்றது. 2வது விஷயம் முதல் கதையில அவங்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. 2வது கதை அதாவது இவங்க சொல்லும் போது இந்த பொண்ணு கெட்டவங்களா இருக்காங்க. அப்படி உண்மையில அவங்க யார் அப்படின்னு கேள்விக்குறியோட அங்கிருந்து போக ஆரம்பிக்க இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த போதைப் பொருள் அதை எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை இவர் கவனிக்கும் போது இவங்க சொல்ற கதைகள் எல்லாமே இவங்களுக்கு நடந்திருக்குமா இல்ல இந்த மாயாக்கு நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குவாரியில இருந்து ஒரு பார்ட்னரை சந்திச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல எங்கேயாவது குவாரி இருக்கான்னு செக் பண்ணும்போது ஊர்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அவரோட பார்ட்னரோட அதாவது கூட உதவி பண்ண நபரோட அங்க போக ஆரம்பிக்க அந்த ஓனரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும் சொல்ல. சரி இது கரெக்ட் ஆகாது. ஓனருக்கு ஏதாவது பசங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது 2மே பொம்பளை பசங்க தான். சோ இங்க குவாரியில இருந்த ஒரு நபர் தான் அந்த மாயா கூட இருந்தார் அப்படின்றது இது மூலமா எங்க நிரூபணம் ஆக கிடையாது. என்ன காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. ஒருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மை, அப்படி என்னதான் நடந்திருக்கோ அப்படின்ற குழப்பத்தோட இவர் அந்த நபரோட வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது வண்டி பின்னாடி ஒரு வாக்கியம் அதுல ட்ரிபியூட் ஃபார் மாயா அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. சோ எல்லா இடத்துலயும் சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். இந்த மாயாவோட விஷயம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இந்த டிரைவர் கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் போக ஆரம்பிக்குது. மாயாவோட கணவர் இருக்கா இல்லையா, மாயாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்கள கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து
பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு டார்க் சீக்ரெட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்க திருமணத்துக்கு முன்னாடி வேற ஒரு நபரோட காதல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காதலன்னு ரொம்ப நாட்கள் கழிச்சு சந்திக்கும் போது இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிறைய கான்வர்சேஷன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இது நாட்கள் வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பேச ஆரம்பிக்க நாளடைவில் இது அப்படியே பழகுது. அதாவது இவங்களோட கணவர் வேலை விஷயமா வெளியில போவாரு. இவங்க அதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இவரை கூப்பிட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, இவரும் தன்னோட கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நாட்கள் போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்குள்ள இவங்களோட கணவர் இருக்கும்போது 2 பேரும் கையும் களவுமா மாட்டிடுறாங்க. ஆனாலும் கணவருக்கு முதல்ல இது மேல நம்பிக்கையே கிடையாது. இவனோட மனைவி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள என்னடா பண்ற, நீ திருட வந்திருக்கியாடா அப்படின்ற மாதிரி அடிக்கலான்னு போகும்போது அப்போ மனைவி ஓடி போய் தடுக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்துல நின்னுகிட்டே இருக்க திடீர்னு அந்த காதலன் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். முரண்பாடான கருத்துக்கள் இவங்க 2 பேருக்கும் நடுவில் பரிமாறிக்கிட்டே இருக்க கன் எடுத்த அந்த காதலன் இவங்கள ஒரே சுடு. ஸோ அன்னைக்கு இந்த விஷயம் தான் சார் நடந்தது. அந்த காதலன் இருக்கா இல்லையா, அவன் எனக்கு கூட சின்ன வயசுல இருந்தே பழகிட்டே இருந்தா சார். அந்த பொண்ணை அவன் ரொம்ப லவ் பண்ணான். ஆனா என்ன கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு, அத்தோட அது மறந்துருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது சார். 2 பேரோட வாழ்க்கைக்குள்ள 3ஆவதா ஒருத்தன் வரணும்னு நினைச்சாலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தானே சார் செய்யும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இவர் இங்க இருந்து பயணப்பட ஆரம்பிக்க அப்பாஸுக்கு இந்த கேஸ்ல நிறைய கேள்விகள் அங்கங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த, அதாவது ஒரு கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தோம். ஆனா இங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு கதையிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் மாறினா பரவாயில்ல, அவங்களோட ட்ரெடிஷனல் வரைக்கும் எல்லாமே மாறி வேற ஒரு விஷயங்களா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே மாயாக்கு, அதாவது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது அங்க இறந்து போன அந்த கணவருக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்புறோம் ட்ரை பண்ணும்போது இந்த 3 கதையிலுமே முடிவில் அங்க 3 பேருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த வயசானவர் இருக்கா இல்லையா, அன்னைக்கு நடந்த சண்டையில அவங்களோட கணவரை இதை ஏத்துக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. சோ வயசானவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது ஒரு தற்கொலை. அண்ட் 2வது அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தான் கணவர் சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ 2வது பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு ஆக்சிடென்ட். 3வது பாயிண்ட் ஆஃப் வியூல இன்டென்ஷனோட தான் அந்த காதலன் அவங்களோட கணவரை சுட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். எது அங்க நடந்தது அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே வெளிப்படையா தெரியல. அந்த இறந்து போன கணவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவரோட பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்க. கட்டி போட்ட அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க மேபி ஹீரோயினா இருக்கலாம். அது நமக்கு முழுமையா காட்டப்படல. எரிஞ்சு போன இடத்துல இருந்து வர சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலுக்கு மட்டும்தான் அது எப்படி எரிஞ்சது, என்ன எரிஞ்சது அப்படின்றது தெரியும். இந்த விஷயத்த அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கண்களை மட்டுமே காமிச்சு இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கணவர் இந்த விஷயங்களை பார்த்துட்டார். அதனால இவங்களோட கணவரை இவங்க கொலை பண்ணிருக்கலாம், இல்ல கணவர் தற்கொலை பண்ணிருக்கலாம், இல்ல ஆக்சிடென்டலா இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 ப்ராஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இதுல எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனோடைய இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.